நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட அதே சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம் தேவன் யார் என்றால் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவராக, பூமியிலே உயர்ந்தவராக, பூமியும் அதன் குடிகளும் தேவனுடையதாக, வானம் அவரது சிங்காசனமாக, பூமி அவருடைய பாதபடியாக, உயர்ந்த தேவனாக நம் தேவன் இருப்பதினாலே ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் உயர்ந்தவர். உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கின்ற ஒரு கர்சனையான தேவனாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனை அறிய நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனை அறிய நாம் முயற்சிக்க வேண்டும். தேவனை எப்படி அறிய முடியும்? அவர் யார் என்றால் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராத தேவனாக நம் தேவன் இருப்பதாக வேதம் சொல்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையிலே அவரை அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். எப்படி அறிய முடியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருக்கிற தேவனை நம் வாழ்க்கையிலே பொறுமையோடு கூட பிரச்சனைகள் வரும்போது அமர்ந்திருந்து ஆவேசப்படாதபடி, ஆத்திரப்படாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற போது நிச்சயமாகவே தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அப்படியாகத்தான் காத்திருந்தார்கள். தாவீது சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் சொல்லி. அதனால் நம் வாழ்க்கையிலே அசையும்படியான சோதனைகள், வேதனைகள் வரும்போது அசையாதென்று நாம் பார்த்த வண்ணமாக நம் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனை வரும்போது அமர்ந்திருப்போம். ஆண்டுடைய மகிமை நாம் பார்க்க முடியும். காரணம், அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவராக நம் தேவன் இருக்கிறபடினாலே நாம் தொடர்ந்து பொறுமையோடு இருப்போம். நிச்சயமான பதிலை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்ல விரும்புகிற தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் உம்மை அறியபடியாக அமர்ந்திருந்து காத்திருந்து பொறுமையோடு இருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.